ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வில் பி ப்ளஸ் V1 ing, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா V1 ing, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா V3 அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வில் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் இந்த ஆக்ஷனை பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்லை இந்த ஈவெண்ட் நடக்குமா அப்படின்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டேரெக்டாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வில் யூ பி ஒர்க்கிங் ஆன் த ப்ரப்போசல் டியூரிங் த ஆஃப்டர்நூன்? பிற்பகலில் நீங்கள் திட்டத்தில் வேலை செய்வீர்களா? அப்போது வில் யூ பி ஒர்க்கிங் அப்படின்றது கொஸ்டின். அப்போது வேலை செஞ்சுட்ருப்பீங்களா, நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலை செஞ்சுட்ருப்பீங்களான்றது ஆன் த ப்ரப்போசல், ஓகேங்களா? திட்டத்தின் மீது, அதாவது அந்த ப்ரப்போசலில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்களா? எப்போ? டியூரிங் த ஆஃப்டர்நூன், பிற்பகலில், ஓகேங்களா? இந்த கொஸ்டின்றது என்னது? வில் யூ பி ஒர்க்கிங், வேலை செய்து கொண்டிருப்பீர்களா அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். என்ன வேலை செய்து கொண்டிருப்பீர்களான்றது ப்ரப்போசலில் வேலை செஞ்சிட்ருப்பீங்களா அப்படின்றது எப்போன்றப்போ டியூரிங் த ஆஃப்டர்நூன், ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து வேலை செஞ்சுட்ருப்பேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம். இல்லை வேலை செய்யலை, ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் த ப்ரப்போசல் டியூரிங் த ஆஃப்டர்நூன். ஆம், நான் மதியம் ப்ரப்போசலில் வேலை செய்வேன், அதாவது அந்த திட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் தே பி டெவலப்பிங் நியூ ஃபியூச்சர்ஸ் ஃபார் த சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட் மந்த்? அடுத்த மாதம் மென்பொருளுக்கான புதிய அம்சங்களை உருவாக்குவார்களா? அதாவது இந்த கொஸ்டின்றது என்னது? வில் தே பி டெவலப்பிங், அதாவது டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவர்கள் டெவலப் பண்ணி கொண்டு இருப்பார்களா அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். என்ன டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் த சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேருக்கான நியூ ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்றாங்க. எப்போன்றதுக்கு நெக்ஸ்ட் மந்த், ஓகேங்களா? அப்போது அடுத்த மாதம் டெவலப் பண்ணி கொண்டிருப்பார்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த மாதம் சாஃப்ட்வேருக்கான நியூ ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணி கொண்டிருப்பார்களா அப்படின்றது கொஸ்டின். அப்போ டெவலப் பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். எஸ், தே வில் பி டெவலப்பிங் நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் த சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட் மந்த். ஆம், அடுத்த மாதம் மென்பொருளுக்கான புதிய அம்சங்களை உருவாக்குவார்கள். Next example, will she be presenting at the conference during the upcoming week? வரவிருக்கும் வாரத்தில் அவர் கான்ஃபரன்ஸில் பங்கேற்பாரா? அப்போ வில் ஷி பி ப்ரெசன்டிங், அப்போ அந்த இதில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்றது தான் வந்து இங்கே கொஸ்டின், ஓகேங்களா? எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்களான்றது கேட்குறாங்க. அட் த கான்ஃபரன்ஸ், எங்கன்னு கேட்டிருக்காங்க. அட் த கான்ஃபரன்ஸ், கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுவாளா அப்படின்றது கொஸ்டின். எப்போன்றப்போ டியூரிங் த அப்கமிங் வீக், வரவிருக்கும் வாரத்தில் அவர் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுவாளா அப்படின்றது கொஸ்டின், ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஷீ வில் பி ப்ரெசென்டிங் அட் த கான்ஃபரன்ஸ் டியூரிங் த அப்கமிங் வீக். ஆம், அவர் வரவிருக்கும் வாரத்தில் அவர் கான்ஃபரன்ஸில் விளக்குகிறார், அதாவது வரவிருக்கும் வாரத்தில் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினோட தமிழ் அர்த்தத்தில் வந்து தப்பாக இருக்குது. வரவிருக்கும் வாரத்தில் அவர் கான்ஃபரன்ஸில் பங்கேற்பாரான்றது வந்து தப்பு, ஓகேங்களா? இங்கே வில் ஷி பி ப்ரெசென்டிங் அப்படின்றது ஒரு விஷயத்தை கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து வரவிருக்கும் வாரத்தில் கான்ஃபரன்ஸில் அவர் விளக்குவாரா அப்படின்றது தான் கொஸ்டின், ஓகேங்களா? அப்போ ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர்னா எஸ், ஷி வில் பி ப்ரெசென்டிங் அட் த கான்ஃபரன்ஸ் டியூரிங் த அப்கமிங் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வில் யூ பி ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் லேட் இன் டு த ஈவினிங்? மாலையில் தாமதமாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை செய்வீர்களா? அப்போ வேலை செய்வாங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம், ஓகேங்களா? வில் யூ பி ஒர்க்கிங், வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்களா அப்படின்றாங்க. என்ன வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்களான்னு கேட்கும்போது ஆன் த ப்ராஜெக்டின் மீது வேலை செய்து கொண்டிருப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போங்கும்போது லேட் இன் டு த ஈவினிங், ஓகேங்களா? ஈவினிங்கில் லேட்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா அப்படின்றது கொஸ்டின். அப்போ வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் எஸ், இல்லைன்னா நோ. இங்கே என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். எஸ், ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட்
லேட் இன்டு த ஈவினிங். ஆம், மாலையில் தாமதமாகவும் இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வில் த டீம் பி கொலாபரேட்டிங் ஆன் த ப்ரப்போசல் த்ரூ அவுட் த வீக்? குழு இந்த வாரம் முழுவதும் திட்டத்தில் ஒத்துழைக்குமா? அப்போ இதில் கொஸ்டின் என்னது? வில் த டீம் பி கொலாபரேட்டிங், அதாவது டீம் வந்து கொலாபரேட் பண்ணுமா அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். பண்ணிட்டு இருப்பாங்களா, அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸில் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொலாபரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆன் த ப்ரப்போசல் மீது கொலாபரேட் பண்ணி கொண்டு இருப்பார்களா அப்படின்றது கொஸ்டின். எப்போங்கும்போது த்ரூ அவுட் த வீக், வாரம் முழுவதும் கொலாபரேட் பண்ணி கொண்டு இருப்பார்களா அப்படின்றது கொஸ்டின். அப்போது கொலாபரேட் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். எஸ், த டீம் வில் பி கொலாபரேட்டிங் ஆன் த ப்ரப்போசல் த்ரூ அவுட் த வீக். ஆம், குழு இந்த வாரம் முழுவதும் திட்டத்தில் ஒத்துழைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வில் ஹி பி அட்டெண்டிங் த ட்ரைனிங் செஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்? அவர் அடுத்த மாதம் பயிற்சியில் கலந்து கொள்வாரா? அப்போ கலந்து கொள்வார் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இந்த கொஸ்டின் என்னது? வில் ஹி பி அட்டெண்டிங், அவர் கலந்து கொள்வாரா, கலந்து கொண்டிருப்பாரா அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கலந்து கொண்டிருப்பார்களா? ட்ரைனிங் செஷன்ஸ், அந்த ட்ரைனிங் செஷன்ஸில் அவர் வந்து கலந்து கொண்டிருப்பாரா அப்படின்றது கொஸ்டின். எப்போ அப்படின்றப்போ நெக்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? அடுத்த மாதம் ட்ரைனிங் செஷனில் அவர் கலந்து கொண்டு இருப்பாரா அப்படின்றது கொஸ்டின். ஓகேங்களா? எஸ்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். எஸ், ஹீ வில் பி அட்டெண்டிங் த ட்ரைனிங் செஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஆம், அவர் அடுத்த மாதம் பயிற்சி அமர்வுகளில் கலந்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் செஷன் வந்து அடுத்த மாதம் நடக்க போகுது. ட்ரைனிங் செஷன்ஸ் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு செஷன்ஸ் அப்படிங்கும்போது ப்ளூரல், அந்த செஷன் வந்து மோர் தென் ஒன்னாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவர் வந்து கலந்து கொண்டு இருப்பார், அந்த செஷன் ஃபுல்லாக கண்டினியூஸாக கலந்து கொண்டு இருப்பார். அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வில் யூ பி கண்டக்டிங் இன்டர்வியூஸ் ஃபார் த நியூ ஹயர்ஸ் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம் புதிய பணியாளர்களுக்கு நேர்காணல் நடத்துவீர்களா? இப்போ இந்த இதில் கொஸ்டின் என்னது? வில் யூ பி கண்டக்ட் பண்ணி, நீ வந்து கண்டக்ட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி, கண்டக்ட் பண்ணி கொண்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வாரம் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது கண்டக்ட் பண்ணுவான் அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். எஸ், ஐ வில் பி கண்டக்டிங் இன்டர்வியூஸ் ஃபார் த நியூ ஹயர்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஆம், அடுத்த வாரம் புதிய பணியாளர்களுக்கான நேர்காணல் நடத்த உள்ளேன். அப்போது இந்த இடத்துல கொஸ்டின் வந்து வில் யூ பி கண்டக்டிங் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? கண்டக்ட் பண்ணுவீங்களா, பண்ணி கொண்டு இருப்பீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். என்னன்றதுக்கு இன்டர்வியூ ஃபார் த நியூ ஹயர்ஸ், அதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போது வேர், அதாவது வென், அதாவது அட்வர்ப் கேட்கும்போது நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.